அடுத்தபடியாக காசராவினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பி வீரபாண்டியன் அவர்கள் வருஷா வருஷம் வந்து நம்முடைய விழாக்களிலே கலந்து கொள்கிறார்கள். அதாவது ஃபாரின் வருஷத்துக்கு போவார், வருஷம் போவார். ஏன்னா பையனும் கனடாவில் இருக்காங்க, பொண்ணும் யூஎஸில் இருக்காங்க. யூஎஸில் இருக்காங்க. வந்து நான் ஒன்று கனடா ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிஸி மேன். அதனால் இருக்கும்போதெல்லாம் வந்து நம்மளை வாழ்த்துவார். அவரை இத்தடவையும் வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மதுரை மாவட்ட முப்பெரும் விழாவில் என்னை அழைத்தமைக்கு அமர்கண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் தலைமை ஆற்றியிருக்கும் திரு மூக்கையா மாவட்ட தலைவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய மாவட்ட துணைத் தலைவர் ராஜா மதிவாணன் அவர்களே, ஆண்டறிக்கை வாதித்த மாவட்ட செயலாளர் வேலாயுதம் அவர்களே, மாவட்ட பொருளாளர் திரு கண்ணதேவ ஜெகதீஷ் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் ராமானுஜம் அவர்களே மற்றும் சிறப்புரை ஆற்ற உள்ள திரு விவேகானந்த மாவட்ட மாநில துணைத் தலைவர் அவர்களே, திரு மஹபூப் பாஜா மாவட்ட துணைத் தலைவர் அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமைந்துள்ள விருதுநகர் மாவட்ட உறுப்பினர் அவர்களே மற்றும் தீர்மானங்கள் வாசிக்க உள்ள மாவட்ட உறுப்பினர்களே மற்றும் 75 வயதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களே, அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ நம்ம இந்த மாவட்ட பேரவை நம்ம ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கோம்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அடுத்த வருஷம் ஓய்வு தின விழா நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோமா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலைமையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம 8th ஃபைனான்ஸ் கமிஷனில் என்ன சொல்லிட்டாங்க, 1/1/26க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு தான் இது பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நமக்கு பொருந்தாதுன்னு தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் 1/1/26 பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் 8th ஃபைனான்ஸ் கமிஷன் பொருந்தும்னா இப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறவனுக்கு கூட அவங்களுக்கு கிடையாது. நம்மளாவது ரிட்டையர் ஆகி 10 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும். இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கே அந்த 8th ஃபைனான்ஸ் கமிஷன் பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 எம்பிக்கள் கேள்வி கேட்டாங்க. அதில் டிஏ பேசிக் பே மெர்ஜ் பண்ண போகிறீங்களா 8th ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லும்போது எழுத்து மூலமாக பதில் சொல்லிட்டாங்க, நாங்கள் டிஏவும் பேயும் மெர்ஜ் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் நடந்த எல்லா ஃபைனான்ஸ் கமிஷன்லையும் நம்ம டிஏவும் பேயும் மெர்ஜ் பண்ணுவாங்க, பே ரிவைஸ் ஆகும். அப்போ புது சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் பே டபுள் ஆகும், டிஏ அதுக்கு தகுந்த மாதிரி கூடும். ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாங்குகிற பேயில் 50%ங்கிற மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ பேசிக் பே ஏற்கனவே நமக்கு போன ஃபைனான்ஸ் கமிஷனில் டிசி கார்டில் 58,060 நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பேசிக் பே 28,000 சொச்சம் வந்துடும். இப்போ பே ப்ளஸ் டிஏ மெர்ஜ் பண்ணலைன்னா நமக்கு எதுவுமே பேசிக் பேயே மாறாது. டிஏ கிடைக்குமாங்கிறது சந்தேகம். அது அநேகமாக நம்ம வாங்கினதான் கடைசி டிஏ, இனிமேல் டிஏ வாங்க போகிறோமாங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் தான் நமக்கு இனி வருங்காலங்களில் தான் இதாகும். அதனால் இந்த இனி வருங்காலங்களில் நம்ம உறுப்பினர்கள் ரொம்ப பெரும்பான்மையாக உணர்ச்சி பூர்வமாக நம்ம கலந்து கொள்ள வேண்டுங்கிறத காலத்தின் கட்டாயங்கிற இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன். அதே மாதிரி இப்போ வருகிற 17ஆம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மாநில அரசு ஓய்வு பெற்ற சம்மேளன சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இந்த மாவட்டத்திலையும் நடத்த போகிறாங்க. அதில் நம்ம சங்கம் சேர்ந்துருக்கா இல்லையாங்கிறதுல பொதுவாக அனைத்து இந்திய மாவட்ட தலைநகரங்கள் நடத்துகிறாங்க 17ஆம் தேதி. அது உங்களுக்கு தகவலுக்காக நான் சொல்லிக்கிற ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன்லேருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து உள்ளெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தாதுன்னு வாய்மொழியாக சொல்கிறாங்க ஒழியா, அப்படின்னா வேலிடேஷன் ஆக்ட்டுங்கிற ஒரு ஆக்ட் பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆக்டில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த ஆக்டை எடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, யாரும் போக முடியாது அப்படின்னு இது ஒரு கொடுமையான சட்டம். ஒரு ஆக்டு ஒரு சட்டம்னா அதை எடுத்து கோர்ட்டுக்கே போகக்கூடாதுன்னு இது என்ன இது சர்வாதிகார நாட்டில் கூட ஒரு கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதை எதிர்த்து தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம்.
அதில் நம்ம மத்திய அரசு, மாநில அரசு, பேரமைப்பு எல்லோரும் சேர்ந்து தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் நம்பர் ஆகலை. அநேகமாக அடுத்த வருஷம் விசாரணைக்கு வருங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு இனிமேல் நீதித்துறை மட்டும்தான் நம்ம நம்ப முடியுங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா இது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கோ நீதித்துறையில் உள்ள ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கோ இந்த சட்டங்கள்லாம் பொருந்தாது. அவங்க எல்லாமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வர்றாங்க. அதனால இந்த சட்டங்கள் வந்து அவங்களுக்கு எந்த தொடர்போ எந்த பாதிப்போ இல்லாததுனால நம்ம தான் நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தணுங்கிறத இந்த இதில் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக இந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிறது ஒரு 2 சின்ன உதாரணம். நம்ம இப்போ தர்மேந்திர பிரதான்கிற ஒரு மத்திய கல்வி அமைச்சர், அவர்கிட்ட நிருபர்கள் கேட்கும்போது நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறீங்களான்னா, இல்லை மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படின்னா இந்தி திணிப்பை நீங்கள் ஆதரிக்கிறோம்னா நாங்கள் இந்தியை திணிக்கலை, ஆனால் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். இப்படி இது யாருக்கு இது ஒரு குழப்பமான பதில் தான். அதே மாதிரி இப்போ டீலிமிட்டேஷன் ஆக்ட் அடுத்த வருஷம் அது மிகப்பெரிய நம்ம ஜனநாயக அமைப்பையே ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆக்டு டீலிமிட்டேஷன் ஆக்ட். அது அடுத்த வருஷம் இது சென்சஸ் முடிஞ்ச பிறகு அது அமுல்படுத்துகிற மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, இதனால் தென் மாநிலங்களுக்கு எதுக்கும் பாதிப்பு இல்லை. உதாரணம் சொல்கிறதுனா டீலிமிட்டேஷன் ஆக்டில் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிலாம் மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இப்போ 39 இருக்குதுன்னா புதிய டீலிமிட்டேஷன் ஆக்டில் நமக்கு 34 தொகுதியோ நம்ம தான் வருது. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், 39க்கு நமக்கு 34 வருது, அவ்வளோதானே, இதில் என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே சமயத்தில் பீகாருக்கு 44 எம்பி இருக்கிறவங்களுக்கு 80 வருது. ஜனத்தொகை அடிப்படையில் வரும்போது நம்மளை மாதிரி நமக்கு நம்ம 40 இருக்கோம், 44 இருக்கோம். டீலிமிட்டேஷன் வந்துருச்சுன்னா நம்ம 39, அவங்க 80. இதே மாதிரி உத்தரப்பிரதேசில் 120 எம்பி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அதாவது மக்கள் தொகை அமுல்படுத்தாத வட மாநிலங்கள், இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது நம்ம தென் மாநிலங்களும் மகாராஷ்டிரா, இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம். இதில் நம்ம ஆனால் மத்திய அரசில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இதனால் பாதிப்பு இல்லை. இது எப்படிங்க பாதிப்பு இல்லாமல் இருக்கும், நமக்கு 34 எம்பி சீட்டு வருது, அவனுக்கு 80 சீட்டு வருது, இது பாதிப்பு இல்லையா? அது நாளைக்கு அந்த 5 மாநிலத்தில் மட்டும் ஜெயிச்சா போதும், ஒரு எந்த கட்சினாலும் அவங்க மத்தியில் ஆட்சி அமைச்சிடலாம். அப்போ நீங்கள் மற்ற மாநிலத்தை பற்றி அவங்க எப்படி கவலைப்படுவாங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு எப்படி செவி சமைப்பாங்க? அதுவும் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயந்தான். அதையும் எடுத்து நம்ம உறுப்பினர்களுக்கு நம்ம இதெல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய காலத்தின் அவசியத்தில் இருக்கோம். இப்போ மாநிலங்களில் இப்போ நம்ம ₹1 வசூல் பண்ணி கொடுத்தா நம்ம மாநிலமோ சதர்ன் ஸ்டேட்ஸில் நமக்கு கொடுக்குறது 30 பைசா 40 பைசா. அதே சமயத்தில் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் ₹3 கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சி அடையாத மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி அடையாத நம்ம பழனிவேல்ராஜன் நம்ம நிதியமைச்சர் கூட ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் வளர்ச்சி அடையலைங்கிறீங்க, 40 வருஷமாக இதே ஃபார்முலாவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு குறைச்சி அவங்களுக்கு அதிகமாக கூட 40 வருஷமாக முன்னேறலையே, அப்போ இன்னும் 40 வருஷம் கொடுக்கணுமா? கேட்குறது நியாயம் தானே. இதனால் நம்ம மறைமுகமாக நம்முடைய வளர்ச்சிகள்லாம் நமக்கு நியாயமாக நம்ம எவ்வளோ வசூல் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக நம்ம கொடுத்தா நமக்கு இன்னும் சாலை வசதிகள், டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே கூடும்ல நமக்கு. இப்படி நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு ரொம்ப பேருக்கு நமக்கு அது தெரிகிறதில்ல. நம்ம தெரிஞ்ச நம்ம அதை எடுத்து போராடுறதுனால அது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தருணத்தில் இதெல்லாம் சொல்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய டாசோரா தலைவர் மற்றும் மாநில துணைத் தலைவர் டாசோரா திரு எம் விவேகானந்தன் அவர்கள் இந்த அவையை வாழ்த்தி சில வரிகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நீங்களே போட்டுங்க. திரு விவேகானந்தன் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் திரு வேலாயுதம் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம்.
மதுரை மாவட்டம் என்றால் அது முத்தாய்ப்பு மாவட்டம் தான் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மாநிலத்திற்கு வழிகாட்டுதலாக இருக்கின்ற காரணம், அதாவது மாநில தலைவர் இங்கே மாவட்ட தலைவராக இருப்பதால் என்னவோ இது மாநில மையத்திற்கு வழிகாட்டும் பல காரியங்களை செய்கின்ற மாவட்டமாக இருக்கின்றது. அதில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதை வாய்ப்பு அளித்தமைக்காக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஒவ்வொருத்தராக எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகள் மதுரை மாவட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை மாவட்டத்திலிருந்து பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக இந்த உறுப்பினர்களுக்கு இயற்கை பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்கின்ற குடும்ப நல நிதி 10,000 நாங்களும் முடிவு செய்தது மதுரை மாவட்டத்தின் அடிப்படையிலே தான். எங்களுடைய மாவட்டத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை 28 ஆக்டிவாக இருக்கிறவங்க ஒரு 15 பேர், அவ்வளோதான். எல்லா மூத்தவர்களும் கூட்டத்துக்கு வராதெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. மொத்தத்தில் அவங்க மாதாந்திர கூட்டத்துக்கு வர்றது 8 பேர். 8 பேருன்னா 5 பேர் பரப்புக்குடியில் போட்டால் பரப்புக்குடியில் இருக்க ஒரு 5 பேர் வருவாங்க. ராமநாதன் நானும் நண்பர் முனியசாமி மாவட்ட செயலாளர் பழனியாண்டி தான் போவோம். ஆக 28 பேர் இருக்கிறதுல 8 பேர் கலந்துக்கிறோம். எந்த மாவட்டத்தினாலும் எந்த கூட்டத்திலையும் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே எல்லாருக்கும் அனுப்பிடுவோம். அதே மாதிரி ஆண்டு கேலண்டருமே எங்கள் மாவட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்தே உறுப்பினருக்கு இலவசமாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாரிடமும் வசூல் செய்வதில்லை. அதுபோக கேலண்டர் நம்ம உறுப்பினர் மட்டும் கொடுப்பது இல்லாமல் வருவாய்த்துறையில் அனைத்து வருவாய்த்துறை அலுவலகங்களையும் வட்டாட்சி அலுவலகம், துணை ஆட்சி அலுவலகம், மாவட்ட ஆட்சி அலுவலகங்கள்லாம் நம்ம கேலண்டர் அங்கங்கே போயிட்டு போட்டுருவோம். எல்லா ஆடியோ சாம்பரில் கூட கிடக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துவோம். இப்போ அதுபோல் எந்த மாநில செயற்குழுவுக்கும் எங்கள் மாவட்டத்திலிருந்து பிரதிநிதிகள் இல்லாததே கிடையாது. என்னால் முடியாவிட்டாலும் கூட மாவட்ட துணைத் தலைவர், மாவட்ட செயலாளர் இருவரையும் சங்கத்தின் சார்பிலே அவர்களுடைய செலவினங்களை கொடுத்து அனுப்பி வைப்போம். அது ஒரு அதற்கப்புறம் எங்கள்கிட்ட எதுவும் தனிப்பட்ட முறையில் போகிறது அப்படிங்கிற அந்த செலவுகள் எல்லாமே மாவட்ட சங்கமே எடுத்துக்கொள்கின்றது. அந்த நிலைப்பிலே செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இருக்கின்ற நிதி நிலையிலே. ஆனால் எங்கள் சந்திரசேகரன் எங்கள் இணைச் செயலாளர் இருக்காரு. அவர் இந்த மதுரை மாவட்டத்துக்கு தான் பேசுவார். எங்கள் வைப்பு தொகையை 3 லட்சம், எல்லாம் மொத்தத்தில் 3 லட்சம் ரூபா சங்கத்தில் வச்சிருக்கிறாங்க. நீங்க என்னங்க நம்மளை கொடுக்க மாட்டீங்க. நாங்கள் 2,000 ரூபா வளர்ச்சி நிதி, 1,500 இப்போ குடும்ப நல நிதி தான் 1,500 வச்சிருக்கிறோம். இதுவே வசூல் பண்ண முடியலைங்கனால. ஏன்னா ஒரு சில டிஆர்ஓல இருந்து ரிட்டையர் ஜிபேல போடுங்கண்ணா, எனக்கு ஜிபே பண்ண தெரியாது அப்படின்றாரு. வீட்டுக்கு போனா தான், அதாவது வீட்டுக்கு போனா தான் வாங்கலான்ற ஒரு நிலைமையில தான் இன்னும் பல உறுப்பினர் இருக்காங்க. சில உறுப்பினர்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு உறுப்பினர் போய் சந்தா சேர்ந்துட்டாரு, டிஆர்ஓ ரிட்டையர்டு. அரசாங்கம் தான் எல்லாம் தந்ததுலங்க, பென்ஷன் தருது, எல்லாம் தருது, அப்புறம் எதுக்குங்க சங்கம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறார். தங்கவேலு இளமனோர் தெரியும். இப்படி சிலர் என்ன கூட்டத்தில் என்ன செய்ய போறீங்க, என்ன தீர்மானம் நடத்துறீங்க, தீர்மானம் நடத்தி என்ன அரசாங்கத்தை வாங்க போறீங்க, ஏதாவது செய்வீங்களா, இருக்கிறவங்களே வாங்க முடியல, நம்மளுக்கு கொடுக்குற பென்ஷனை வாங்கி நிம்மதியா இருங்கப்பா, இப்படி நம்மளுக்கு புத்தி சொல்றாங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அதை இதுகளெல்லாம் சேர்த்து நம்ம கூட்டம் நடத்துறது, சங்கத்தின் பொறுப்பில் இருக்கிறது, எல்லாமே பொறுப்பில் இருக்கவங்க தான். பொறுப்பில் நான் எப்படி இங்கே மாநில துணைத் தலைவராக போனார் சொல்லியிருக்கும் போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட தலைவராகி அங்கே இன்னும் நான் தான். வேற யாராச்சும் வாங்க போனால் வேணாம் நீங்களே இருங்க சார் அப்படி அந்த சூழல். அதாவது எப்படி உலகையை கைமாற்றலாம் பார்க்குற முடியல. ஆனாலும் சரி, நாம் இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த 1974 அரசு பள்ளியில் வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து இயக்கங்களை பயந்துட்டு சங்க நடவடிக்கையை வளர்ந்ததுனால நம்மளால சங்கத்தை விட்டு ஒதுங்கி நிற்க முடியல. ஆனா சங்கம் இல்லைனால் தங்கம் செய்யாது, சங்கம் செய்யும் என்பதை பல்வேறு நிலைகளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்னுடைய என்னுடைய தகப்பனார் வருவாய்த்துறையில் இருந்தார். 1968 சர்வீஸுக்கு போய் இறந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம்
எனக்கு அப்போ 18 வயசு, காலேஜ் போய் படிச்சது. எங்கள் குடும்பத்தின் நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டது என்பது எங்களை போன்ற உணர்வுகள் தான் தெரியும். அப்போ வந்து அந்த வாரிசு உத்தரவெல்லாம் நியமனம்லாம் கிடையாது. ஒரு டைப்பிஸ்டா முதல்ல இப்போ படிச்சுக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தோம். சைக்கிள்லாம் போய் வசூல் பண்ணி டைப்ரைட்டிங் பாஸ் பண்ணி எலெக்ஷன் டைப்ஸ்டா 71 எலெக்ஷன் டைப்ஸ்டா ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து படிப்படியாக அப்படியே வந்துருச்சு. டிஎன்பிசி 74 அலாட்மெண்ட்டு, அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்ததுனால அப்படியே தொய்வாக இன்றைக்கி டெப்டி கேடரில் வந்திருக்கு பண்ணியிருக்கிறோம். ஆனால் நிறைய சங்கத்தை பற்றி உணர்வு இல்லாத நிறைய உறுப்பினர் இருக்காங்க. அதுதான் பெரிய கஷ்டம். இப்போ நம்ம சொல்கிற இந்த ஒரு 2022 அப்புறம் ஓய்வு பெற்றவர்களுக்கு இது எந்த சலுகையும் கிடைக்காதுன்னு சொல்லுகின்ற பொழுது இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளை அடுத்தாப்புல அவங்க வரும்போது வரணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும், அவங்களும் வரணும். எல்லா கோரிக்கையும் நாம தான், நம்முடைய கோரிக்கை மட்டுமில்லை, இது எல்லோருடைய கோரிக்கை. ஆகவே இந்த கோரிக்கைகளை அந்த பட்ஜெட்டில் சொல்லப்படுகின்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நம்ம வீரபாண்டிய தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்டா அவர் கொஞ்சம் ரொம்ப விவரமாக இருப்பார் அந்த மாதிரி விஷயங்கள்ல. அரசு சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரியும். அவருடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் மனோகரன் அப்படின்ட்டு, என்னுடைய நண்பர். அவர் நம்ம ரவுடியில இருந்து தான் இருந்தார், ரவுடியில் இருந்தால் வேலை பார்த்தவர் இருந்துட்டார். ஆக அவர் சர்வே டிபார்ட்மெண்ட் பாலசுப்ரமணியம் நல்லா தெரியும். அவங்க எங்கள் மாவட்டம், எங்கள் ஊருக்காரர் தான். அவர் அங்கே போய் சிறையில் போய் பார்த்துக்கிட்டாரு. ராம்நாடு தான் அவங்க அப்பா எல்லாத்துக்குமே, பாலசுப்ரமணியம்னு சர்வே இருந்தார் என்ன. ஆக இப்போ இது ஆமாம் ஆமாம், அதாவது சங்கத்தில் வர்றதுக்கே சொல்லுவாங்க. எப்போ சங்கத்தில் வர என்ன செய்யப்படும் என்ன பேசுனா வாங்கயா ஒருத்தர் பேசுங்க, கலந்துரையாடல் பண்ணிக்கலாம்ல. நீங்கள் எங்கேயாச்சும் எல்லாரும் எங்கேயாச்சும் யாரும் தனி எங்கேயாச்சும் ஒரு கல்யாணம் காட்சிக்கு போனால் தான் நம்ம ஆட்களை பார்க்க முடியுது. அதை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளாக இருந்தால் பார்க்கலாம், மற்றாலும் பார்க்க முடியாது. ஒரு கூட்டத்தில் வந்து நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ண போகுதுன்றது பேசாதீங்க. நீங்கள் நான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசலாமே, ஒரு 2 மணி நேரம் ஏன் செலவழிக்க முடியாது? நீங்களாச்சும் மாதம் போடுறீங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை போடுறதுக்கு என்னால் கூட்டத்தை கேட்க முடியல. அதுக்கு என்ன தான் எல்லாம் சரிதானே, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தலைவர் தான், மாநில தலைவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, அவர் பார்த்து வந்துடுவார். நீங்கள் நம்ம என்ன கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டு போடணும், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதில் முற்றிலும் உண்மை. மாநில தலைவருடைய செயல்பாடு மிக வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது மட்டுமல்ல, அவருடைய உடல்நலனை தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அத்துணை இருந்தும் கூட ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஒவ்வொரு மாநாட்டில் ஒவ்வொரு மாநில சீட்டில் போட்டதுக்கெல்லாம் எடுக்கின்ற தொடர் நடவடிக்கைகள், அதை உடனுக்குடன் நமக்கு தெரிவிப்பது, அந்த செய்தியை கூட நம்ம உறுப்பினர் கொண்டு போய் சேர்க்காத சில மாவட்டங்கள் இருக்கு. இப்போ எங்கேயே மாநிலத்தினுடைய செய்தி வந்தால் அடுத்த நிமிஷம் அப்படியே நம்ம குரூப்ல டாஸ்க் டிஸ்ட்ரிக்ட் குரூப் போகும். அது ஒவ்வொன்றும் இறந்து போகுது. அதுதான், அதனால அவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்லாமையே தலைவரே எல்லாம் பண்றாருல்ல, அப்புறம் என்னப்பா அப்படின்பாங்க. உண்மையிலேயே மதுரை மாவட்டத்தில் கலந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கூட்டம் பேரவைக்கு. வேலூர்ல கூட 100 பேர் உறுப்பினர்கள், ஆனா அவங்க செயல்குழு கூட போடுறாங்க 8 பேர் 10 பேர். ஆனா அவங்க கூட்டம் நடத்துற வேற விஷயம். ரொம்ப, அதாவது ஒவ்வொரு கூட்டத்திலையுமே அனாதை குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு நிதி கொடுப்பது, பல்வேறு நிகழ்ச்சிகள், பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி கொடுப்பது, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பொது விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் உறுப்பினர்களுக்கு வருகை கம்மியாக இருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஆதரவு, உறுப்பினர் ஆதரவு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். நிதி ஆதாரம் கொடுத்துருவாங்க. அதாவது நாங்கள் எப்போதுமே இந்த கேலண்டர் வரும்போது உறுப்பினர்களுக்கு வந்தது குறித்த பேர் வீட்டுக்கு போவோம். அது போக உறுப்பினர்கள் இருந்து இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை பார்த்து அவர்களுக்கு நம்முடைய கேலண்டர் கொடுத்து என்னன்னாலும் இருக்கிறோன்றதை நாங்கள் அப்பப்போ நினைவுபடுத்துறது. இது போன்ற செய்தி கொண்டிருக்கின்றோம் என்று கூறி இந்த மதுரை மாவட்டத்தின் பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்கு வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த மதுரை மாவட்ட தலைவர், மாநில தலைவர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை ராமநாதபுரம் மாவட்டம் சார்பில் இந்த 3 மாவட்டம் எனக்கு பொறுப்பு. அந்த 3 மாவட்ட நிர்வாகிகளையும் நம்ம கூப்பிட்டு சிவகங்கை, விருதுநகர் ஜீவராஜை பற்றி சொல்லணும்னா இந்த நேரத்தில், அதாவது அந்த மாவட்டத்தில் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு கூட்டம் கூடும்போது எல்லாமே எகெயின்ஸ்ட்
அதை எப்படி நடத்த முடியும், அவ்வளோ செய்யணும்ட்டாங்க. முதல்ல நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை பொறுப்பேற்று கொடுத்து செய்முறை கடைசியில் செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு டைம் கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா பயங்கரம். நானே எதிர்பார்க்காத அளவுக்கு மிக ஒத்துழைப்பா ஏதாவது செய்யணும் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. ரொம்ப சிறப்பானவர் ஜீவராஜ். அவர் இன்னைக்கு வரல, இருந்தாலும் அவருடைய நண்பன் இருக்காரு, அவர் பார்த்துருக்கிறேன். சீனிவாசன் ஒரு மூத்த உறுப்பினர்லாம் இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இறங்கி வேலை பார்த்துட்டாங்க. அங்கே மகளிர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே மகளிர் மகளிர் அங்கே விருதுநகர் மாவட்ட மகளிர் ஒரு எல்லாருமே நல்ல கூட்டம், எல்லா கூட்டத்திலும் வருவாங்க. பஞ்சாயத்து அவங்களுடைய ஒத்துழைப்பு, அதாவது ஃபேமிலியோட அவன் பெண் உறுப்பினர் வந்து அவருடைய கணவர் வருவார், அவருக்கு சப்போர்ட்டா இருப்பார். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி தான் சங்கத்தில். ஏன்னா சங்கத்தில் இருக்கிறவங்க செயல்பாடு சரியா இருக்குன்னாக்கும் அவருடைய பெண்ணா இருந்தா ஆணா இருந்தா பெண், என் மனைவி எல்லா இடத்துலையும் தெரியும் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க இது ஸ்டாஃப் நர்சஸ் அசோசியேஷன்ல 85லேருந்து அப் டு டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்க தான் சங்கத்துடைய மாவட்ட தலைவர். அப்படி பொறுப்பேற்றனால இப்பவே இன்னைக்கு வரும்னாங்க. வேண்டாமா, நான் தான் முனிசாமியார் கூட, அதனால நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன். மாநில சேர்க்கை திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள் மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை நடக்கின்ற மாநில செயற்குழுக்கு ஒரு 6 பேர் கலந்துக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுபோல் எல்லாரும் நல்ல அனைத்து மாவட்டத்திலிருந்து சிறப்பான முறையை வருகை கொண்டு நம்முடைய மாநில சங்கத்தை வளர்ச்சியடைவதற்கு அனைத்து ஒத்துழைப்பு நல்கிட மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு உறுதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்ற இந்த வாய்ப்பினை தனது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய முகவை மாவட்ட தலைவர் அவர்கள் ஒரு அருமையான இதை சொன்னார். உண்மையிலே ஈவன் வந்து அப்ரிஷியேட்டிங் சர்வீஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கு பாருங்க, பணி பார்க்கின்றவர்கள், அவங்கள்ட்ட கூட இவ்வளவு கூட்டம் வந்து நான் பார்த்ததில்லை. ஒன்று, அவர் கேட்டார், சங்கம் வந்து எதுக்கு சங்கம், என்ன செய்ய போறீங்க, எல்லாம் தான் கவர்மெண்ட் தருது அப்படின்னு சொல்லி ஒரு தங்கவேலுன்னு ஒருத்தர் சொன்னார், கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இன்னைக்கு உங்கள் முகத்தில் அத்துணை பேருடைய முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்க்கின்றேன். உண்டா இல்லையா? நீங்க எல்லாம் ஏன்னா இப்ப சந்தித்த ஆட்கள், கூட பணியாற்றிய ஆட்கள் எல்லாரையும் பார்த்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு கெட் டுகெதர் இன்னைக்கு கிடைக்குது. ஸோ அதனால மற்ற நாடுகளை விட இன்னைக்கு வந்து உங்க மனசு வந்து பூரிப்பா தெரியுது எனக்கு. அந்த அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சங்கம் வந்து செயல்பட்டால் கூட போதும் என்னுடையது. நம்ம எல்லாம் வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே அதுவாட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எந்த இதுவும் இருக்காது. நம்மளும் வந்து இது பண்ணோம். இப்போது 1988 நாம் வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கேட்டு போராடினோம். மிகப்பெரிய போராட்டம். மகளிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்திருந்தாங்க சென்னையில். அப்போது நாங்கள் முன்னால் இருக்கோம். குதிரைப்படையை ஏவி விட்டான். அப்போ வந்து அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னருடைய ஆட்சி. குதிரைப்படையை ஏவி விட்டான். மகளிர் பூரா எதிர்த்துட்டாங்க, ஏத்துங்க எங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு போராட்டம் நடத்தியதால் தான் நாம் இன்று வந்து சௌரியமா இருக்கிறோம். அந்த கவர்னர் ஆட்சி காலத்திலே வந்து வருகின்ற கவர்மெண்ட்ல நாங்க வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தரோம் அப்படிங்கிற ஒரு பைண்டிங்கை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய போராட்ட வீச்சு வந்து ரொம்ப பலமா இருந்துச்சு. ஸோ அதனால சங்கம் அவர் சொன்ன மாதிரி தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். அதனால இப்போ வீரபாண்டியன் அவர்கள் எடுத்து சொன்னார், நம்முடைய 8வது ஊதிய குழுவினால நமக்கு வந்து பயன் இருக்குவோ இருக்காதா, இதுவே வந்து கடைசியா நாம வாங்குற டீவலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் மாற்றும் சக்தி நம்மகிட்ட இருக்கு. அந்த நம்ம தான் வந்து அதை மாற்றி காட்டணும். பல சலுகைகள் வந்து போராட்டங்களுடைய வாயிலாக தான் நாம் வந்து பெற்றிருக்கின்றோம். ஸோ அதனால சங்கம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய இது வந்து வாழ்வு நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கும். அதுக்காக வந்து எல்லாரையும் நம்ம எதிர்பார்க்கணும், எல்லாரும் வந்தால் தான் சங்கம் நடத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அதில் விருப்பமுள்ளவர்கள் தானாக வந்தவர்கள் அவர்களை வைத்து நாம் எல்லோருக்கும் நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய அரங்கை வாழ்த்தி பேச, இந்த விழாவை வாழ்த்தி பேச வருகை தரக்கூடியவர், சிறப்புக்குரியவர்
நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து நம்ம வந்து தனியாகவே பார்க்குறதில்ல, நம்ம சங்கத்தில் ஒரு ஆளாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நெருக்கமான இன்னைக்கு பாருங்கள், இந்த மைக்கை வந்து அங்கேருந்து கார் வச்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த திருமங்கலம் அன்பர்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடோட நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆரம்பத்தில் நம்ம 10 பேரை வச்சு ஹோட்டல் அசோக்கில் வந்து ஆரம்பித்தோம். முதல்ல வந்து இங்கே கட்டணம் கொடுத்து நீங்கள் மாதாந்திர கூடத்தை நீங்கள் ஆரம்பிங்க, இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து இது பண்ணி அப்போல்லாம் நல்லா இயங்கணும். நான் எல்லாம் விவர் யங்ஸ்டர்ஸ் அப்போது. ஸோ அதனால் நிறைய வீடுகளுக்கெல்லாம் போய் உங்கள் எல்லார் வீடுகளுக்கும் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியும். வீடுகளுக்கெல்லாம் போய் உங்களை எல்லாம் இணைத்து நம்மளுடைய சங்கத்தில் இணைத்து வந்து இந்த இவ்வளவு பெரிய சங்கத்தை இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் என்று கொண்டால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வந்து தான் வந்து நம்முடைய சங்கத்தை தலைத்தவங்க செய்து கொண்டிருக்கிறது. இப்பவும் வந்து நம்ம வந்து வெறும் 1000 ரூபா, அதில் 500 ரூபா வந்து சென்டருக்கு போகுது, 500 ரூபா நம்ம அதை வச்சு நம்ம சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இருக்குமா? நம்ம வி ஆர் டூயிங் ஒண்டர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏசி ரூமில் ஒரு சாப்பாடு 200 ரூபா வந்து நம்ம இதில் மீனாட்சி ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏசி ரூம் தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அளவுக்கு வந்து நாம் நம்மை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து இது போல சங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருப்பதால் தான். ஸோ அதனால் சங்கம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்க வேண்டாம். சங்கம் வந்து தங்கம் செய்யாதே சங்கம் செய்யும். சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்கள் அதுவும் மதுரை மாவட்டம் வந்து அளப்பரிய உதவி செய்கிறது. எவ்வளோ பெரிய இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்முடைய மதுரை மாவட்ட தலைவர் கூட சொன்னார், அவங்க 3 லட்சம் ரூபா இது வச்சுருக்காங்க, என்ன இது எஃப்டி கூட வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் கொடுத்தது தான். அது நீங்கள் கொடுத்ததை பத்திரப்படுத்தி நாங்கள் வந்து அனாவசியமாக செலவு பண்ணாமல் அவசியமான செலவுகள் மட்டும் பண்ணி இந்த அளவுக்கு இந்த சங்கத்தை ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது உங்கள் ஒவ்வொருடைய ஒத்துழைப்பு. யாருமே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது இல்லைன்னே சொல்லலையா, இல்லைங்க அப்புறம் வாங்க அப்படின்னே சொல்கிறது கிடையாது. நம்ம ஆட்கள் போனால் உடனே வந்து என்ன தரணும்னா அப்படிங்கிறத கேட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்கிறதுனால தான் சங்கம் வளர்ச்சி அடைகின்றது. இந்த சங்கத்தை மதுரை மாவட்ட சங்கத்தை எப்போதும் போல வந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நல்கி இந்த சங்கத்தை வளர்த்து தருமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு இடையில் வந்து நம்முடைய அவரை பற்றி பேச ஆரம்பித்தோம், ஆனால் வந்து டைவர்ஷன் ஆயிடுச்சு. வந்து நம்ம திருமங்கல தலைவர் வந்து அதாவது மாவட்ட துணைத் தலைவர். ஆனால் அவர் வந்து நாம் மாவட்ட அளவில் இவ்வளவு பெரிய இதை மாவட்ட பேரவையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் வட்டக்கிளை அளவில் இதை விட பன்மடங்கு பெரியதாக வந்து வருடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்மெல்லாம் என்ன அவருடைய இது கம்பேர் பண்ணோம்னா நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 ரூபாய் பெருமானம் உள்ள பரிசு பொருட்கள் ஒவ்வொருவருக்கும் எவர் பாத்திரம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர். அவர் மாவட்டத்திற்கே தலைவராக இருக்க வேண்டியவர். ஆனால் அந்த வட்டக்கலையில் வந்து பல ஆண்டுகளாக தலைவராக இருந்துகிட்டு இருக்காரு. அந்த வட்டக்கலையினுடைய வெள்ளி விழா ஆண்டு பேரவையை நடத்தி முடித்து வெற்றி வீரராக நம்முடைய வந்து உட்கார்ந்திருக்கின்றார். அதற்கு நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அவரை நம்முடைய சங்கம் அவர் போல வளர வேண்டும் என்று வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி.